மே மாதம் 11ஆம் தேதி அதிகாலை நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்து, அதாவது கொத்மலை கரண்டியல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்துல இதுவரைக்கும் 22 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 22 பேர் உயிரிழந்தது மட்டுமல்ல, 40க்கும் அதிகமானவங்க இன்னும் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அதிலும் ஒரு 3 பேர் இன்னும் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையான விஷயத்தையும் இன்றும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்று நாளில் இந்த விபத்து தொடர்பாக விபத்தினுடைய சம்பவங்கள் எல்லாமே நாங்க பார்த்தாலும், அதை தாண்டி இந்த விபத்தின் மீதுல இருக்கிற இன்னும் ஒரு குற்றச்சாட்டும், இந்த விபத்துக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் தொடர்பாக இன்றைய நாள்ல ஊர் மக்கள் பலதரப்பட்ட விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க, பலதரப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்காங்க. பல முன்னேற்பாடுகள் இல்லாததன் காரணமாக உயிரிழப்புகள் அதிகமா, முன்னேற்பாடுன்றதை விட உடனடி சேவைகள் இல்லாததால, உடனடியான அந்த மீட்பு பணிகள் இல்லாததால பெரியளவான உயிரிழப்புகள் அதிகரிச்சதுக்கு அதுதான் பிரதானமான காரணம். விபத்தையும் தாண்டி அதான் பிரதானமான காரணம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மலையகத்தினுடைய பாதைகள் மிக மோசமானதோ, எந்த அளவுக்கு அங்க சாரதிகள் மிக மோசமாக வீதி விதிமுறைகளை மீறி, வேக கட்டுப்பாட்டை மீறி பயணிக்கிறாங்களோ, இந்த மாதிரியான விஷயங்களையும் தாண்டி இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படணும். இனி வருங்காலத்துல இந்த மாதிரியான விபத்துக்கள் முதல்ல தடுக்கப்படணும். அப்படி தப்பித்த ஒரு விபத்துக்கள் நடந்தாலும் இந்த அவசர சேவைகள் அப்படின்றது உடனடியாக வந்து சேரணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. நேற்றைய நாள்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், விபத்து இடம்பெற்றது காலையில 4:30 மணிலிருந்து 5 மணிக்குள்ள அதிகாலையில இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. அந்த நேரம் முழுமையா இருட்டா இருக்கு. மலையகத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே அந்த அளவு இலங்கையை பொறுத்த அந்த அளவு தான் இருக்கும். ஆனா இந்த மீட்பு பணிகள் எல்லாமே நீங்க பார்க்கும்போது தெரியும், இறுதி அதாவது கிட்டத்தட்ட 7 மணி 8 மணி எல்லாம் தாண்டி கூட மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு மிக 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 வேகம் குறைந்த அளவிலேயே மீட்பு பணிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த மீட்பு பணிகள் இடம்பெற்றதின் குறைபாடே அதிகளவான உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்றத ஊர் மக்கள் பெரிய அளவான விமர்சனங்களோடு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. இதை நேரில் பார்த்தவங்க அப்படிதான் சொல்றாங்க. 119க்கு கால் பண்ணியும் எந்த விதமான இதுவும் இல்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதோட ஆம்புலன்ஸ் சேவைக்கு கால் பண்ணாலும் உடனடியாக வரல. மீட்பு பணிக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் எந்த விதமான அழைப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்படல. குறிப்பா 119 அப்படின்றது அவசரமான தேவைக்காக இருக்கிறது. இதே பெரிய அளவான மக்களுக்கான அவசர சேவையை செய்த அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய அளவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஒருவர் அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவின் காரணமாக ஒரு ஊடகத்துக்கு இன்றைய நல்ல தொலைபேசி மூலமான ஒரு செய்தியை அவர் வழங்கியிருந்தார். அது தொடர்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த தகவல்கள் அவர் சொல்லியிருந்தாரு. கேட்போம் என்ன சொல்லியிருக்காங்க. இவர் மட்டுமில்லை, ஊரில் உள்ளவங்க பலர் இந்த விஷயம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களாக, அல்லது இது இப்படிலாம் நடக்கக்கூடாது இனிமேல் அப்படின்ற அளவுக்கான குற்றச்சாட்டுக்களை இந்த அவசர சேவைகள் மேல முன்வைக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்றத கேட்போம். මම හිතන්නේ ඒ වෙලේ 6ට ආසන්න වෙලාවක වගේ තමයි මම එතනින් ගියේ. 6ට 6 වෙලා තිබුණ නැතර 5:45 වගේ වෙලාවක තමයි මම එතනින් ගියේ. එතකොට එතන එහෙම ෆයිනස් ගස් ටිකක් තියෙනවා. அவர் என்ன முழுமையா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு 6:30 மணி போலதான் அந்த இடத்துக்கு அவர் போயிருக்காரு. போகும்போது பார்த்தா மக்கள் மிக பெரிய அளவிலாக இருந்திருக்காங்க. அது ஒரு விபத்து இடம்பெற்ற இடம் அப்படின்றத தான் அறிந்து கொண்டதாகவும், என்ன நடந்திருக்கு அப்படின்னு தனக்கு தெரியாது, தான் வேலைக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் கேட்டும்போது இந்த இடத்துல ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரதேசம், இந்த கரண்டியல்ல அந்த வளைவு அப்படின்றது விபத்து அல்லது பேருந்தோ அல்லது வாகனமோ அந்த பக்கம் சாயக்கூடிய அளவில் அல்லது பள்ளத்தில் விழக்கூடிய அளவிலான ஒடுங்கிய பாதை அல்ல. ஓரளவுக்கு அந்த பாதை நேர்த்தியான பாதை தான். இது எப்படி இந்த விபத்து இடம்பெற்றது அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் வீட்டுக்கு, அதாவது வேலைக்கு போயிருந்ததாகவும், அதுக்கப்புறம் மாலை வேளையில வேலை முடிச்சு வரும்போது அந்த பிரதேசத்துல அதே இடத்துல பல இளைஞர்கள் மெழுகுதிரி கொளுத்தி வைத்து அந்த இடத்துல அங்கங்க பேசி கொண்டிருந்தார்களாம். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர்கள் சொன்ன பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இந்த விபத்து 4:30 மணி முதல் 5 மணிக்குள்ள இடம்பெற்றிருந்தது. இந்த விபத்து இடம்பெற்று உடனடியாக நாங்க ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சத்தத்துல முடிஞ்சவங்க கால் பண்ணி எல்லாருமே உடனடியா நாங்க மீட்பு பணிகளை ஆரம்பிக்கும் போது கூட 119 இருக்கட்டும், அவசர ஆம்புலன்ஸ் சேவையா இருக்கட்டும், எந்தெந்த சேவைகள் அவசர சேவை இருக்கோ அத்தனைக்கும் அழைத்தாலும் அவர்கள் வாரத்துக்கு 2-3 மணித்தேலம் போனது. இதுதான்
உயிரிழப்புக்கே மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அவர்கள் வைத்தியசாலையை கொண்டு செல்றதுல மிகப்பெரிய சிரமம் இருந்தது எங்களுக்கு. முச்சக்கர வண்டிகள்ல அல்லது தனியார் வாகனங்கள்ல தான் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த மாதிரியான பல விஷயங்களால உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருந்தது. இது ஒரு பெரிய ஒரு குறைபாடா இருக்கு. இதை ஊடகங்களுக்கும் இலங்கை முழுவதும் உள்ள மக்களுக்கும் சேவைகள் செய்யறவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். இனிமேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நாட்டுல எங்க எது நடந்தாலும் உடனடி சேவைகள் துரித கதியில இருக்கணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்த இளைஞர்கள் சொன்னதாகவும் அவருடைய அந்த தொலைபேசி உரையாடல்ல சொல்லப்பட்டிருந்தது. அதோட இன்னும் ஒரு அந்த ஊரை சேர்ந்த கரண்டியல்லை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. බේරගන්නව කෑගම අපි කිසිම ක්‍රියාමාර්ගයක් ගන්න බෑ. ඒවත් ඔන්ලයින් ගැව්වා. දාන බෑම කතා කරා. ජනිත ඇමතුම් කියලා කිව්වට ඒවා ක්‍රියාත්මක වෙන්නේ නෑනේ. ඔය වගේ වෙලාවකදී. ඒ වගේ දුෂ්කර පළාතකට ඒ වගේ දේවල් අනිවාර්යෙන් වෙන්න ඕන. අපි බොහොම අමාරුවෙන් මොකද කෑ ගහලා ත්‍රිවිල් මල්ලා ඔක්කොම ගෙනල්ලා බොහොම අමාරුවෙන් තමයි එඩිට් එක බේරගන්න නැති වෙච්ච කට්ටිය නැති වුණා. අපිට හරි දුකයි. ඉතින් තාමදාගෙන් ආවත් ආයෙ නිදි මරලා හිටියේ. මගේ තන පාන්දර දෙකමාරද කොහෙද ගිහිල්ලා ඇවිල්ලා තිබුණා. ආවා ඇවිල්ලා ඉවරලා පොලිසියෙත් ආවා. කාටත් අපි ස්තුති වන්දනවා. නමුත් මේ තව පොඩ්ඩක් මේක පොඩ්ඩක් මේ ඉක්මන වෙන්න ඕන තමයි අපි කියන්නේ. අපි කායදී ட்ரை කරනවා. அதாவது ஊர் மக்கள் மிக 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 சிரமத்துக்கு மத்தியில தான் அங்க இருந்தவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. இராணுவத்தினர், போலீசார் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சேவையை செய்திருக்காங்க. இது கொஞ்சம் முந்தி இருந்தா இன்னும் பல உயிர்களை காப்பாத்தி இருக்கலாம். வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு பிறகு தான் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. எனவே அதுக்கு முதல்ல ஒரு மருத்துவத்துக்கு முதல்ல அவங்களை கொண்டு போயிருந்தா பெரிய அளவான உயிர் சேதங்களை தடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயத்த இந்த அவசர சேவைகள் செய்யாததன் குறைபாடே இந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறியிருந்தது. இந்த பேருந்து தொடர்பாக இன்றைய நாள்ல தேடி பார்க்கும்போது இந்த பேருந்து சாரதி 14 வருடங்கள் இந்த பேருந்து சேவையில் அல்லது இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்து சேவையில கடமையாற்ற ஒருத்தர். இவர் இதே ரூட், அதாவது இந்த சேவையை கடந்த 4 வருஷமா செஞ்சு வராரு. அதாவது கதிராமத்திலிருந்து நோர்வேலிய வழியாக குர்நாகல் செல்கின்ற பாதை. இந்த பாதையில 4 வருடமா இதே பேருந்து இதே நேரத்தில் இவர் இந்த சேவையில் இருந்திருக்காரு. இந்த விபத்துக்கான காரணமாக பிரதானமா சொல்லப்படுறது வேகம், அதிக வேகமும் அதிகளவான பயணிகளை ஏற்றி சென்றதும் தான் காரணம். அந்த வேகத்துல போய் அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாம தான் இது பள்ளத்துல அந்த பேருந்து விழுந்திருக்கு அப்படின்றதான் பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கு. அவரும் சாரதியும் உயிரிழந்திருக்காரு. அதோட டிப்போ, அதாவது இந்த டிப்போ கதிர்காம டிப்போக்கு சொந்தமான பேருந்து. இந்த பேருந்து அந்த டிப்போனுடைய குழுக்கள், அதாவது அங்க இருக்கிற நிர்வாகம் சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் தூர பிரதேசங்களுக்கு செல்கின்ற பேருந்துகள் எல்லாமே பரிசோதிக்கப்படும். எந்த விதமான குறைபாடும் இல்லாம தான் தூர பிரதேசங்களுக்கு அனுப்பப்படுற பேருந்துகள் பரிசோதிக்கப்பட்டு அனுப்பப்படுறது. எனவே இதுல பேருந்துல எந்த விதமான குறைபாடும் இருக்கல அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாம இந்த பேருந்து இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போயிருந்தா தவளந்தன் அப்படின்ற ஒரு அந்த சந்தியில இடைவேளைக்காக, அதாவது கொஞ்சம் என்ன சொல்றது, சில கடைகள்ல நிப்பாட்டுவாங்க சாப்பிட்றதுக்கு அல்லது டீ பிளேனி குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுவாங்க தானே, அந்த பிரதேசத்துக்கும் இந்த விபத்து நடந்த இடத்துக்கும் 1.5 கிலோமீட்டர் தான் தூரம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பலதரப்பட்ட தகவல்கள் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட நேற்றைய நாள் உங்களுக்கே தெரியும், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அவங்களை மீட்டெடுக்கும் வரைக்கும் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணித்தியாலம் 4:30 மணிக்கு விழுந்தோன்னா கிட்டத்தட்ட அவங்களை எடுக்கும்போது 7-8 மணி ஆயிருக்கு. அந்த நேரம் வரைக்கும் தன்னுடைய குழந்தையை பாதுகாத்து வைத்திருந்தாங்க. அவங்களை மீட்கும் போது அவங்க உயிரோட தான் இருந்தாங்க. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது தாய் உயிரிழந்திருந்தாங்க. குழந்தை இப்பொழுது ஆரோக்கியமா இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட தந்தையாரும் உயிரிழந்துட்டாரு. எனவே இந்த குடும்பத்திற்கு 3 பிள்ளைகள். இந்த குழந்தை பேருந்துல சென்ற குழந்தை 8 மாத குழந்தை, 13 வயது 11 வயது, அதோட இந்த குழந்தையும் 3 பேரு அவங்களுக்கு இருக்காங்க. இப்ப தாய் தந்தை 2 பேரும் இந்த விபத்துல உயிரிழந்ததும் மிகப்பெரிய ஒரு சோகத்துக்குரிய கதையாக நேற்றைய நாள்ல பெரிய அளவான பேசப்பட்ட ஒரு செய்தியாகவும் பார்க்கப்பட்டது. අපි දිගටම කියන දෙයක් තමයි අපේ ශ්‍රී ලංකාවට මේ ගෙනල්ලා තියෙන්නේ බස් රථ නෙවෙයි සීට් හයි කරපු ලොරි තට්ටු කියලා. இலங்கையினுடைய பேருந்து சேவை அப்படின்றது அல்லது பேருந்துகள் எப்படி உருவாக்கப்படுறது அப்படின்னு சொன்னா இது ஒரு லொரி வகையான இயந்திரம் தான். அதாவது இந்த கீழ்மட்டம் அந்த சசி பக்கம் முழுமையா லொரிக்காக தான் கொண்டு வருவாங்க. அந்த லொரியை தான் நாங்கள் பஸ்ஸா மோடிஃபை பண்ணி இலங்கையில பயன்படுத்துறோம். பொதுவாக இந்த பேருந்துகள்ல 50 முதல் 55 பேர் தான் பயணிக்கலாம். ஆனா 80 பேர் வரைக்கும் இந்த பேருந்துல பயணிச்சுக்காங்கன்னு சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாம ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், இந்த பேருந்துல போகும்போது பஸ்ல போகும்போது டிக்கெட் செக் பண்றதுக்கு எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் வர்றது குறைவு, அது இல்லை. அதன் காரணமாக இதனுடைய அந்த பராமரிப்பா இருக்கட்டும், தேவைக்கு அதிகமானவங்க பஸ்ல ஏற்றுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்துல எவ்வளவு பேர் போகலாம்,
இவ்வளவு பேர் அமர்ந்து போகலாம், அவ்வளவு பேர் நின்று போகலாம் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ இருந்தாலும் சரியா கடைபிடிக்காதது இந்த பேருந்து விபத்துக்களுக்கான காரணமும் அதிக வேகமும் இதற்கான காரணமாக சொல்லப்படுது. அதோட மலேகத்தினுடைய பல வீதிகள் உங்களுக்கே தெரியும். மலேக வீதிகள் அப்படின்றது சுத்தி 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 நாங்க போனால் பகல்லையே வந்து 2 வாகனம் சில இடங்கள்ல அவ்வளவு வேகமாலாம் போயிட்டு நாம கிராஸ் பண்ணி போக முடியாது அல்லது பெண்ட் பண்ணி போக முடியாது. இரவு நேரங்களில் சில பாதைகள் பயணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருட்டா இருக்கும். ஏன்னா லைட் போட இயலாது, பனிமூட்டமா இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த பாதைகள் எல்லாமே சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கணும் இரவு நேரத்தில், அல்லது அது பயன்படுத்த முடியாத மாதிரியோ அல்லது எந்தெந்த நேரங்களில் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மலேக பாதைகளில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இன்றைய நாளில் சில இடங்கள்ல இருந்து கோரிக்கைகளாக முன்வைக்கப்படுது. எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதோ தெரியாது. ஆனால் இந்த விபத்தோடு இதை மறந்துட்டு சரி பரவாயில்ல இனி நடந்தால் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்க போறாங்கன்னு தெரியாது. இது எப்படியோ மிகப்பெரிய அளவிலான வீதி விபத்துக்கள் இலங்கையில் இடம்பெறுது. கடந்த 4 மாதங்கள்ல மாத்திரம் 914 பேர் வீதி விபத்துகளால உயர்ந்திருக்காங்க. கடந்த 4 மாதங்கள்ல மாத்திரம். ஒரு யுத்தம் நடக்கிற நாட்டிலே இந்த அளவுக்கு பொதுமக்கள் உயிரிழப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் பெரிய அளவான கவலைக்குரிய விஷயமாக இலங்கையில் இருக்கு. இன்றைய நாள்ல மோட்டார் சைக்கிளும் லொரியொன்றும் மோதி ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்காரு. அதோட பழைய பிரதேசத்துல ரயில்ல மோதி மோட்டார் சைக்கிள் சென்று ரயில்ல மோதி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. அதாவது அந்த பேரியர் வந்து சிக்னல் வேலை செய்யல, அவருக்கு ட்ரெயின் வாரது தெரியாம அவர் வந்து போய் ரயில்ல மோதி உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாகன விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டே போகுது. இன்றைய நாள்ல லங்கா தீப பத்திரிகையில ஒரு செய்தியை பார்த்துக்கூடியதா இருந்தது. அதாவது வருகின்ற நாட்கள்ல மின் கட்டணம் 130 முதல் 35% அதிகரித்ததற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மின்சார சபைக்கு இதுவரைக்கும் 271 கோடி நட்டம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக மின் கட்டணத்தை உயர்த்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்குள்ள இப்பொழுது மின்சார சபை தள்ளப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வருகின்ற நாட்கள் இருக்க போகுது. அரசாங்கம் என்னதான் மின் கட்டண உயர்வுக்கு இப்போ எந்த விதமான சாத்தியமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நேற்றைய நாள் அல்லது இந்த வாரத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது சரியான தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்படாதாலாம் நேற்றைய நாளில் மின்சார சபை தலைவர் வந்து பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தார். ஆனால் இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கு அவர் பதவி விலகல, வெளிநாடு செல்றதுக்காக தான் அவர் வந்து விடுமுறையில் போயிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் கூட மின்சார சபை நடத்தல போறது என்பது மட்டும் உறுதி. IMF ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு முதல்ல சொல்லியிருந்தாங்க இதற்கான சரியான தீர்வு சரியான ஒரு வகையில மின் கட்டணத்தை உயர்த்தப்படாவிட்டால் IMF பணம் அடுத்த முறை தரத்துல பலதரப்பட்ட சிக்கல்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் மின் கட்டண உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்றது மட்டும்தான் உண்மை. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள். வெசாக் பண்டிகையினுடைய முதல் நாள் இன்றைய நாளில் பரவரப்பட்ட இடங்கள் தன்சலா இருக்கட்டும், தோரணங்கள், வெசாக் கூடுகள் பல இடங்கள்ல காணக்கூடியதாக இருந்தது. 8000க்கும் அதிகமான தன்சல் கொடுக்கிற இடங்கள் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் தன்சல் கொடுக்கிறது, அதாவது உணவு வழங்கக்கூடிய இடங்கள் கூட கொழும்பிலையும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்திகள். RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.